பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் எம்எம்ஜே குரூப் மூலமாக ஹெவன் டிவி வாயிலாக ஆண்டவருடைய நாமத்தை சொல்லத்தக்கதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அழகான இந்த நேரத்தை அடியாளுக்கும் உங்களுக்கும் எல்லாம் ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறாரு. அவருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள். இந்த வருஷத்தின் 2026 ஆரம்பித்த இந்த நாட்களில் நமக்கு எவ்வளவு அநேக எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த கால வேளையில் அவருடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை கடந்து வந்த பாதைகளெல்லாம் கண்ணீரோடு நாங்கள் திரும்பி பார்க்குறோம். ராஜா, இன்னும் நாங்கள் எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாதை எங்களுக்கு தெரியாது சுவாமி. ராஜா, நீர் பேசும் சுவாமி, நீர் எங்களை வழி நடத்தும் என்று நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் இந்த அரை மணி நேரங்கள் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவருடைய அன்பை நினைக்கும் போது ஜிம்னு ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர் ஆண்டோடைய சிலுவை பாடலை நான் நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவர் என்னுடைய என்னை நடத்தின பாதையை நான் நினைத்து பார்க்கும்போது, நான் என்ன தகுதி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய தேவனுடைய மனிதர் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன தகுதியப்பா, ஒரு தகுதி இல்லாத என்ன சுவாமி நீ நடத்துகிறீரப்பா, அவனுடைய அன்புக்கு எத்தனை விலையும் கொடுக்க முடியாதே சுவாமி என்று அவருடைய புத்தகத்தில் எழுதினதை நான் வாசிக்கும் போது, நாம் அதே போல் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நிகராக நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்ப்பா, என்னத்தை செய்ய முடியும் சுவாமி, உமக்காக எங்களையே கொடுக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே சுவாமி. இந்த கால வேளையில் எங்களை வந்து கருத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த மாதம் எங்களுக்கு முன்னே செல்லணும்ப்பா. நாங்கள் ஆரம்பிக்கிற அந்த வருஷம் அப்பனே நீர் எங்களுக்கு அறியாத பாதையை அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தகப்பன் நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் அநேக மக்கள் எம்எம்ஜே வழியாக ஹெவன் டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய குடும்பங்களிலே ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி நடந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ வருஷங்கள் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்தார்ல, அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த குடும்பத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த நாட்களை எல்லாம் அந்த ஆசீர்வாதமாக அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இன்னும் அநேக வருஷங்களை அவர்கள் காண ஆண்டவர் கிருபை செய்வாராக. அது மட்டும் இல்லை, அந்த ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஊழியங்கள் அந்த நேபாள் தேசத்தில் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்கிற தேவருடைய தாசர்களை நாம் ஆசீர்வதித்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற இந்த நேரம் அவருடைய ஊழியங்கள் எல்லாம் இன்னும் மென்மேலும் வளரத்தக்கதாக இந்த கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு பயமான ஒரு நேரங்கள், எங்கு பார்த்தாலும் போர் அபாயங்கள், எல்லா இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் நிறைந்த இந்த நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பத்திரமாக பாதுகாக்கும் போது நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? அந்த நேபாள் ஊழியத்தை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இங்கே ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் என்று நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய பாதத்தண்டை ஓடி வந்திருக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் சுவாமி, அப்பா வீட்டுக்கு நாங்கள் செல்வது போல, அம்மா அப்பாவை தேடுவது போல, அதை விட அன்பான தகப்பனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா
அப்பனே நீர் எங்களுக்கு வழிகாட்டணும் சுவாமி. கர்த்தாவே நீர் எங்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கணும் சுவாமி. நீர் எங்களுக்கு பாப்பா வெளிச்சமாக இருக்கணும் சுவாமி. அப்பா எங்களுடைய எல்லா இருளையும் மாற்றி, எங்களுடைய அந்தகாரத்தில் இருக்கிற எங்கள் பாவ இருளை மாற்றி அப்பா எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதையை நீர் காட்டணும் சுவாமி. எத்தனையோ வியாதிகளின் கட்டுகள் எங்களைப்பா சுகமாக்கி எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து சுவாமி சுகமான ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் தரணும் அப்பா. எத்தனையோ பொருளாதார நெருக்கடியினால் நாங்கள் கஷ்டப்படும் போது ராஜா உம்முடைய கரை எங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தாவே எல்லாவற்றையும் சரிப்படுத்த உமக்கு முடியுமே அப்பா. உம்மால் முடியாது ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாவற்றிலும் வெற்றி தர முடியுமே என்று ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஏசப்பா இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரோப்பா. பேச வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரோம் சுவாமி. அப்பனே நீர் எங்களுக்கு முன்னே செல்லும்போது ராஜா ஒன்றுத்துக்கு வாயும் அந்த நாவும் உள்ள அந்த மோசையை நீ வழி நடத்தினது போல ராஜா எங்களை வழி நடத்தோம்ப்பா. நாங்கள் பேச வேண்டியது எல்லாம் சொல்லித்தாரும் என்று எல்லா ஜெபத்தோடு ஒரு நிமிஷம் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ராஜா. ராஜாவின் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மேத்யூ பிரதர் ஒவ்வொரு பேரையும் அப்பா நீ தாங்கி வழி நடத்தணும் சுவாமி. உடைய பரிசுத்த கரம் உம்மோடு கூட எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பனே. பாங்குட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பரமபிதாவே. இந்த நேரத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அழகான வசனம், புதிய ஆண்டை நாம் ஆரம்பித்த நாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வராந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நினைப்போம் நம்ம ஆண்டவர் எல்லாம் புதிய சந்தர்ப்பம் உண்டாக போகுது, புதிய வாக்குத்தத்தங்கள் புதிய தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? ஒரு நிமிஷம் நம்ம நினைத்து பார்க்குறோம். ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தகப்பனை நம்ம நோக்கி பார்த்து சுவாமி நாங்கள் எடுத்த தீர்மானங்களில் கடைசி வரை நாங்கள் முடிவறியந்த எங்கள் மூச்சு இருக்கிற கடைசி நாள் வரை அப்பா எடுத்த தீர்மானத்தில் நாங்கள் தோன்று விடாதபடி வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டோடத்தில் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவா. நம் பழைய வைராக்கியங்கள் பழைய எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிடுறாரு. முந்தின காலங்களில் நம்ம நிறைய பாடுகள் மத்தியில் நாம் நடந்து வந்தாலும் ஆண்டவர் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நீ போன பாதைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் இன்று நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு திருவள்ளம் பற்றுகிறார்களா? அவருடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கேட்போமா? இந்த நேரத்தில் நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கோம். ஒரு சாதாரண ஒரு பட்டுப்பூச்சி, அந்த புழு அந்த வண்ணத்து பூச்சி உலகத்தில் வெளியே வர முன்னால் அது ஒரு சாதாரண ஒரு புழுவாக இருக்கும். அந்த புழு எங்களுடைய இலைகளெல்லாம் சாப்பிட்டு ஒரு கூட்டுப்புழுவாக மாறி அந்த மரத்தில் தொங்கிட்டுருக்கும். அந்த உள்ளுக்கு அது ஒரு பெரிய உருமாற்றம் நடைபெற்று ஒரு வண்ணத்து பூச்சியாக வெளியே போகும். அதுபோல் ஆண்டவராக இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய உருமாற்றம் நடைபெற்று நாம் ஒரு ஒரு பட்டுப்பூச்சியை போல் பல வர்ண கலரோடு அநேக மக்களுக்கு பிரயோஜனமான, அநேக மக்கள் கண்களுக்கு விருந்தாக, அநேக மக்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் அல்லவா? அந்த புதிய உருமாற்றத்தை நாம் இந்த புதிய ஆண்டுகளே நாம் ஆண்டோடத்தை கேட்போமா? இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எவ்வளோ முக்கியமான என் வாழ்க்கையில் பங்கு இருக்குப்பா உமக்கு ஏசப்பா. இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா நீர் மாத்திரம் போதும்ப்பா, நீர் எங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தகப்பன், புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தகப்பனே நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை அழகாக எல்லாரும் சேர்ந்து கையில் அடித்து பாடுவோம்மா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், எவ்வளோ அழகான பாடல். எல்லாமே அப்பா தான் நமக்கு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற காலங்களில் எல்லாம் தாயும் தந்தையும் நம்ம உற்றார் உறவினர் எல்லாரையும் விட நமக்கு அன்புள்ள தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார்லவா? ஏசப்பா நீ மாத்திரம் போதும் என்று பக்தன் பாடுனது போல் இந்த நாளில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அழகான பாடல். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம்
போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இவ்வளோ அழகான அர்த்தமுள்ள ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நீர் மாத்திரம் போதும் என்று அவரை கரத்தை பிடித்து கொள்ளுவோமானா இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக ஆண்டவர் நமக்கு அமைத்து தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த வருஷத்தில் நாம் ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய தீர்மானங்களோடு நாம் ஆரம்பிக்கிறோம் அல்லவா? கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். சங்கீதம் 88வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே, அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். டெய்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட பேசணும் மக்களே, என்னோடு பேசு, என்னோடு உறவாடு, என்னோடு என்னுடைய வார்த்தைகளை செவி கொடு, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை போல நாம் புதிய தீர்மானத்தோட இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போமா? புதிய ஆர்மாட்டத்தில் புதிய தீர்மானத்தில் தினமும் துதிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் எழும்பினால், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்திருந்தாலும் சுவாமி உம்மை துதிக்கணும்ப்பா. என்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது ராஜா சொல்லுது போல எப்போது துதிக்கிற துதி என் வாழ்க்கையில் இருக்கணும் சுவாமி. என் இருதய துடிப்பே உடைய துதியாக இருக்கணும்னு நம்ம ஒவ்வொரு பேரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை, நாங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாமே துதிக்கிற துதி எனக்கு தாரும் சுவாமி. அந்த ராஜா ஆண்டவருடைய உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தேவனை எப்போது தூதர்கள் பரிஸ்தர் என்று துதித்து கொண்டிருக்கிறது போல, ஆண்டவரே, நான் எப்போது உண்மை துதிக்கணும்னு விரும்புகிறதேன்னு சொல்லி துதிக்க வேண்டும். ஆண்டவரை, உண்மை நான் எப்போதும் துதிப்பேன் என்று ஒரு புதிய தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? அடுத்ததாக ஆண்டவர் விரும்புகிறது தினமும் வேதம் வாசிக்கணும். ஆண்டவர், நம்ம விரைவில் உள்ள கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள். நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17-11 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த பெரியாவில் உள்ள மக்கள் எப்போதும் வேத வசனங்களை வாசித்து அதில் உள்ள நல்ல காரியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலியாக இருந்தார்களாம். ஆண்டவர் விரும்புகிறது எப்போது அவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம்மிடத்தில் உள்ள நிறைய காரியங்களை நாம் தியானிப்போம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, மனுஷனுக்கு பிரியமில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டுவிடும் போது நற்குணசாலியாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் என்பதற்கு எந்த சந்தேகமே இல்லை. எப்போது வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிற குணத்தை நாம் ஒவ்வொரு நாள் இந்த புதிய வருஷத்திலே நாம் கொண்டு வருவோமா? அடுத்து தினமும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எப்போது இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எப்போதும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேர்னாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்களா? என் வாழ்க்கையில் எனக்கு அநேக கஷ்டங்கள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதத்தில் வச்சுருவேன். ஆண்டவரே, அப்போ உங்களுடைய பாதத்தில் தானே நீ வைக்க சொல்கிறீரு, நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீர் சுவாமி. நான் கவலைப்படலைன்னு அவர் பாதத்தில் நான் ஒப்படைச்சு பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன? ஒரு புதிய தீர்மானத்தை நீ எடுக்கும்போது அந்த தீர்மானத்தில் நம்ம தரித்து நிற்கணும். அதை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரோட எப்போவும் துதிக்கிற ஒரு இருதயத்தை, எப்போதும் வாசிக்கிற ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கிற ஒரு இருதயத்தை, ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட இந்த புதிய வருஷத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவர் அடுத்தது புதிய ஒரு சிருஷ்டியாக ஆண்டவர் என்னை மாற்றும் ராஜா. இந்த மாதத்தில் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்.
பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தார். எப்படி கிறிஸ்துக்குள்ளே இருக்கலாம்? நம்ம நினச்சி பார்ப்போம், எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்க முடியும்னு. ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, என்னை ஆண்டோட உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றும். உம்முடைய பிள்ளை உண்மை போல வாழணும், உண்மை போல பேசணும், உண்மை போல நடக்கணும், உண்மை போல பரிசராக இருக்கணும்னு நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரத்தை கேட்கும்போது, நம்ம இப்போ சிவப்பாக இருக்கிற அந்த பஞ்சை இருக்கிற பாவத்தை ஆண்டு பஞ்சை போல வெண்மையாக மாற்றி அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் அல்லவா? அந்த புதிய சிருஷ்டி. என்னைக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆண்டவருக்குள்ளே கேட்கணும், ஆண்டவரை உலக மனுஷனை போல உலக காரியத்துக்காக நாம் நேரத்தை செலவிடாதபடி நமக்கு கிடைக்கிற நேரங்கள் ஆண்டவரோடு நம் நேரத்தை செலவிடும் போது ஆண்டவருக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் மாறுவோம் அல்லவா? கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும், ஆண்டவரே, என்னை புதிய சிருஷ்டியாக இந்த புது வருஷத்தில் என்னை மாற்றும் அப்பனே. உண்மை போல என்னிடத்தில் இருக்கிற பழைய பாவங்களை எல்லாம் நீ மாற்றிவிடும். எல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிற கசப்பான வார்த்தைகள், வைராக்கியமான குணங்கள், எல்லா பொறாமைகள், வீண் சண்டைகள், பெருமைகள் எல்லாவற்றையும் என்னை மாற்றி சுவாமி ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும் அப்பனே. நீ கடைசியில் கூட எவ்வளோ தாழ்மையாக அப்பா சீசனுக்கு காலை கழுவ கூட சொல்லி கொடுத்தீரு. அந்த தாழ்மையான குணத்தை எனக்கு தாரப்பா. நம்ம ஆண்டோரத்தில் கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்ற வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அது அடுத்தபடியாக புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று எரேமியா 31:31 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒப்பந்தம், புது உடன்படிக்கைன்னு சொல்லப்போனால் ஆண்டவர் மனுஷனோட செய்யப்படுற ஒரு ஒப்பந்தம். நம்ம நினைப்போம், இந்த உலகத்தையே படைத்த எவ்வளோ பெரிய தகப்பன், அவர் நம்மோட ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு நாம் யார்? நம்ம யார்? நம்ம ஒன்றுமே இல்லை. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நம்மோடு அவர் ஒப்பந்தம் பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை தெரிந்தெடுத்தனால அல்ல, நம்மளை நேசிக்கிறதுனால, நம்மோடு பேசுகிறதுனால, நம்ம எத்தனையோ கோடி மக்களுக்கு மத்தியில் நம்மளே அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்தார்லவா? அதனால தான் அந்த ஒப்பந்தம் நம்மோடு பண்ணுகிறார், அந்த உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அந்த நோவாவிட்ட சொல்கிறாரு, நான் உடன்படிக்கை செய்கிற ஆதியாகமம் 6:18 வாசிக்கும் போது அந்த ஜலப்பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நான் உலகத்தை அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறார், மோசையோடு உடன்படிக்கை பண்ணுறார். அந்த 10 கட்டளைகளை கொடுத்து அதன் மூலம் மோசை மூலமாக உடன்படிக்கை பண்ணுறாருல. அந்த உடன்படிக்கையில் நாம் பாவம் பெறுகிறோம். அந்த உடன்படிக்கையினால் ஆண்டவரோடு அந்த பாவம் எனக்கு பெறுகிறோம். சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். நம்ம வியாதிகள் நீக்கப்பட்டு ஆரோக்கியத்தை பெறுகிறோம். இதெல்லாம் ஆண்டவரோடு அந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆண்டவரை எங்களை மாற்றும் சுவாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தாவே, நீ சொன்ன வாக்கு தத்தத்தில் ஒருபோது மாற மாட்டீரப்பா. அந்த உடன்படிக்கை வசனங்கள் மூலம் பேசுவீரப்பா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி தந்தது, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மகளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை நான் என் நாம மகிமைக்காக தெரிந்து கொள்வேன் என்று எனக்கு வாக்கு தத்தத்தை உடன்படிக்கை என்னோடு ஆண்டவர் சொன்னார். நான் நினைக்கவே இல்லை அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பார், அவருக்கு பிள்ளையாக மாற்றுவார், அவளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பார், அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அவர் மாற்றவே இல்லை. அவர் எப்படி கொண்டு வர 10, 15 வயது 13 வருஷங்கள் போராட்டத்தின் பின்பு நீ உடன்படிக்கையில் அவரோடு நம்மோடு அவர் கரத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது அவர் சொன்ன உடன்படிக்கை ஒருபோது நம்மை கைவிடாத தகப்பனாக இருக்கிறார். நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தில் அவர் மாறாத தகப்பனாக இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை அவரோடு நம்ம ஏற்படுத்தி கொள்வோமா? இசப்பா, உம்மை போல தகுதி உள்ளவளாக என்னை மாற்று சுவாமி. எங்களை பார்க்கும்போது உம்மை பார்க்க வேண்டும் சுவாமி என்று எப்போது ஆண்டவரோடு நாம் பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோமா? அடுத்தபடியாக புதிய மார்க்கம் இந்த வருஷத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கும்போது, ஆண்டவரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 10:19 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திரையை கிழித்து நமக்கு ஆண்டவர் அவரோடு நாம் போவதற்கு நமக்கு ஒரு வழியை ஆயத்த பண்ணியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன் என்று சொன்ன, நானே வழி என்று காட்டின அந்த தகப்பன் புதிய மார்க்கத்தின் வழியாய் நம்மை நடத்துகிறார் அல்லவா? எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இந்து மார்க்கம், சாத்தானுடைய மார்க்கம் என்று எத்தனையோ பயங்கரமான மார்க்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் விரும்புகிற ஒரே மார்க்கம் கர்த்தருடைய வேதத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மார்க்கம் உத்தமமான மார்க்கம். அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும்போது, தினந்தோறும் ஆராயும் போது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும், எப்படி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் எப்படி புதுப்பிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் எப்படி ஊழியத்தில் நம்ம அனலாக இருக்கணும், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த புதிய மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு உத்தமமான வழியை ஆண்டவர் மார்க்கத்தை பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேன்பமும் உண்டு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தினார் அல்லவா? நம்ம கூட எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை அறியாமல் அழிந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. நாம் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறோமா? ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜீவ மார்க்கம் என்ன என்று என்னோடு கூட வேலை பார்த்தவர்கள், என்னோடு கூட உழைத்தவர்கள், என்னோடு கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்க, என்னோடு கூட மார்க்கெட்டுக்கு வராங்க, என்னோடு கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு நான் ஜீவ மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னா, அந்த ஜீவ மார்க்கம் என்ன என்பதை நான் சொல்லிக் கொடுக்காமல் ஆண்டவரே வெறும் கையோடு உம்மிடத்தில் நான் வரக்கூடாது சுவாமி. அநேக மக்கள் அந்த ஜீவ மார்க்கத்துக்குள் நாங்கள் கொண்டு வருகிற உத்தம மார்க்கத்துக்குள் கொண்டு வருகிற ஊழியக்கார பிள்ளைகளா எங்களை மாற்றும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கு வேண்டிய வழியை நமக்கு காட்டி தருவார். எங்கள் வீட்டில் கூட எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஒரு ப்ரேயர் நடக்கும். அப்போ என்னுடைய ஒரே ஆசை, எல்லாருக்கும் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்களுக்கு மார்க்கம் வழி உண்டு. ஆனால் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போது ஹிந்துஸ் கூட வரலாம், முஸ்லீம்ஸ் வரலாம். அது ஒரு வீட்டில் தானே நடக்குன்னு அந்த ஒரே ஆசை, ஏசப்பா உண்மை அறியாதவர்கள் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து உண்மை பற்றி அறிந்து செல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்து அந்த கூட்டத்தை ஆரம்பித்தேன். அநேக மக்கள் அதில் வரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் விரும்புகிறது நம்ம எந்த வழியிலாவது அந்த உத்தமமான மார்க்கத்தை, அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்த நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை நம்ம ஏற்படுத்தும் போது ஆண்டவர் அந்த வழியை நமக்கு காட்டுவார். நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம வீடை திறந்து கொடுத்து அநேக மக்களை அழைத்து அந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறவர்களாக அநேக டிராக்ட் ஊழியங்கள் மூலமாக ஆண்டவருக்கு அந்த உண்மையான ஜீவ மார்க்கத்தை நாம் கொடுக்க நாம் புதிய தீர்மானத்தை எடுப்போமா? அடுத்து நாம் புதிய மனுஷனாக வாழ வேண்டும். இந்த ஜனவரி மாதத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு புதிய பிரதிஜ்ஞை என்னவென்றால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி என்ன சொல்கிறாங்கள, பழைய மனுஷனெல்லாம் களைஞ்சு போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, புதிய மனுஷனை தரித்து கொண்ட புதிய மனுஷன் யார்? ஆண்டவர் விரும்புகிறது மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தத்தில் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், புதிய மனுஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த புதிய மனுஷனை நீ தெரிந்து கொண்டா, நீ டெய்லி வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடும் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய மனுஷனை, புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். வெளியரங்கமான மனுஷனுடைய பலத்தை குறித்து சாத்தான் பயப்பட மாட்டான். அவன் எதை பற்றி பயப்படுவான்னா, புதிய இருதயத்தின் சாத்தான் நடுங்குதெல்லாம் நம்முடைய உள்ளான மனுஷனை குறித்து தான். நாம் எப்படி உள்ளான மனுஷனா ஆண்டவரோடு நம்ம இருதயத்தை ஆண்டவரோடு நம்ம உறவை புதுப்பித்து கொள்வோமோ அவன் பயப்படுவான், நம்மை கண்டு பயப்படுவான். ஒரு முறை ஒரு வயதான தேவ ஊழியருக்கு ஆண்டவர் அவருடைய உள்ளான இருதயத்தை காட்டி கொடுத்தாராம். அந்த உள்ளான மனுஷன் ஒரு வயதான மனுஷன், ஆனால் அவருடைய உள்ளான இருதயம் இளமையாகவும் பலசாலியாகவும் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சாயலில் இருந்ததை கண்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. ஏன்னா அவர் இரவும் பகலும் ஆண்டவரோடு தன் வாழ்க்கை இணைத்து கொண்டதால் அவருடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டார் என்று நாம் ஒரு வார்த்தை ஒரு புக்கில் நான் வாசித்து கொண்டிருந்தேன். புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எப்போவுமே ஆண்டவரே பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:22-23 சொல்வது போல புதிதான மனுஷனை நாம் தரித்து கொள்வர்களாக நாம் காணப்படணும். இந்த புது வருஷத்திலே நம் வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வளைத்து போடுவோமா? அடுத்து புதிய ஒளி. ஆண்டவரே, மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. 1 யோவான் 2:8 நம்ம வாசிக்கும்போது இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. உண்மையான ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவரோடு நம் பயணத்தை தொடரும் போது அந்த இருள் எல்லாம் நீங்கி போகும். ஒவ்வொன்றாக ஆண்டவர் நம்மோடு சொல்லி தருவார். இது ரைட் இல்லை, இது ராங், இப்படி போகாது, இப்படி போகாத என்று சொல்லி தருவார். இந்த வழி சரி, இதே வழி, இதுவே வழி என்று ஆண்டவர் சொல்லி தருவார். புத்தாண்டு நம்ம ஆரம்பிக்கும் போது ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாவதாக என்று நம்ம எல்லாம் பாடுவோம். ஆனால் அந்த ஒளிமயம் எப்படி நான் உண்டாக்க முடியும்? ஆழத்தில் இருள் இருந்தது. அந்த முதல் ஆண்டு வானத்தையும் பூமி எல்லாம் படைச்ச சமயத்தில்
ஆழத்தில் தான் அந்த இருள் இருந்தது. அந்த இருளுன்னா அந்த இருளின் அந்தகாரம் சொல்லப்போனால் ராத்திரியில் இருளில் மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணுவாங்க. பைபிளில் நம்ம வாசிக்கும் போது திருடர்கள் திரிஞ்சிட்டே இருப்பாங்க, நடந்து திரிவாங்க. இருளில் கொள்ளை நோய்கள் நடமாடுகிற அந்த நேரம், அதெல்லாம் பயங்கரமான ஒரு இருள். ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை என்னென்னா, வெளிச்சம் உண்டாக கிடக்குது. நீ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்கும். அந்த புதிய ஒளியை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நம்ம மாறுவோமா? ஆண்டவர் விரும்புகிறது இந்த வாழ்க்கையில் புதிய தீர்மானங்களை நம்ம எடுத்திருப்போம். அந்த புதிய தீர்மானங்களை நாம் கை கொள்வோமா? புதிய சிருஷ்டியாக நாம் வாழ்ந்து புதிய சிருஷ்டியாக இந்த வருஷத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கணும்ப்பா. ஒரு புதிய உடன்படிக்கை உம்மோடு நாங்கள் செய்தவர்களாக, ஒரு புதிய மார்க்கத்தில் அநேக மக்களை நாங்கள் வழிநடத்துவர்களாக, ஒரு புதிய மனுஷன் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்தவர்களாக, புதிய ஒளி எங்கள் உள்ளத்தில் வரும்போது அதை கண்டு அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த பலவகையான இருளை நம்ம நினைப்போம். பாவ இருள், அறியாமை இருள், பகையனும் இருள், இந்த இருளை எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரை புதிய மகிமை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஒளியின் பிள்ளையாக எங்களை மாற்றும் என்று ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக எங்களை மாற்றப்பா. புதிய வாழ்க்கை இந்த வருஷத்திலே நாங்கள் ஆரம்பிக்கிற வாழ்க்கை, ஒரு புதிய தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம்ப்பா. அந்த தீர்மானத்தில் நாங்கள் கடைசி வரை நிலை கொண்டிருக்கணும்ப்பா. ஒரு புதிய மனுஷனாக எங்களை மாற்றப்பனே. புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா எங்களை மாற்று சுவாமி. புதிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிற பிள்ளையா என்னை மாற்று அப்பனே. புதிய ஒளியை வீசுகிற அநேக மக்களுக்கு ஒளியை கொடுக்கிற பிள்ளையா எங்களை மாற்றும் என்று இசப்பா எங்களை மாற்றும் ராஜா. அந்த காலை வேளையில் கத்தாவே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்களை நீ உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்று சுவாமி. எங்கள் இருதயம் உமக்கு மட்டும் சொந்தமாக இருக்கட்டும் சுவாமி. பொல்லாதவனுக்கு இல்லைப்பா, எங்களை காண்கிற அவனை தொட முடியாதப்பா. அந்த பொல்லாதவன் எங்களை தொட முடியாதப்பா. அந்த பொல்லாத மனுஷன் எங்களுடைய வெளியரங்கமான இருதயத்தை பார்க்குவான். புதிய அந்த உள்ளான இருதயத்தில் என் அப்பா குடியிருக்கும் போது எந்த பொல்லாதவனுடைய சதி ஆலோசனைகளும், எந்த பொல்லாதவனுடைய கண்களும், எந்த பொல்லாதவனுடைய எந்த சூழ்ச்சிகளும் எங்களை தொடாதபடி நீ பாதுகாத்து கத்தாவே நலமான பாதையில் எங்களை நடத்துவீரப்பா. அப்பா நீ தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. அப்பா எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தகப்பனே, எங்கள் முன் வைக்கப்பட்ட பாதை நாங்கள் அறியோம் சுவாமி. நீர் ஆதியும் அந்தமா எல்லாமா இருக்கிற தகப்பன் நீர் அப்பா. உமக்கு எல்லாம் தெரியும் அப்பா. அப்பா எங்களை நல்லமான பாதையில் நடத்தும்ப்பா. நாங்கள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகள் எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. உமக்கு மட்டும் அப்பா சந்தோஷத்தை கொண்டுகிற ஒளியின் பிள்ளைகளா எங்களை மாற்றும் கர்த்தாவே. அப்பனின் கரத்தில் ஒப்படைக்கும் அந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதமான ஊழியமாக அப்பா. அவ்வளோ அழகான கட்டடத்தை தந்திருக்கிறீர் அப்பா, அழகான ஊழியக்காரங்களை தந்திருக்கிறீரப்பா. இந்த ஊழியம் இன்னும் மென்மேலும் அப்பா உலகம் எங்கு பரவத்தக்கதாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. பாங்குட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.